நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், என்ன அட்வைஸ் பண்ண போறியா? சொல்லு. இது கோப்படுற, பொறுமையா போ, அதானே? அப்படின்னா நீ அடிச்சதுல தப்பில்ல. உண்மையை சொல்லணும்னா இன்னும் கூட 4 சாத்து சாத்திருக்கலாம். ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய். ஏய், நிஜமாவா? சத்தியமா கார்த்திக், அந்த ஆள் சார் கிட்ட சாரி சொல்ல சொன்னப்பவே எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்களாம் அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தீங்கன்னா அந்த சதீஷை நானே உதைச்சிருப்பேன். தப்பில்ல கார்த்திக். முதுகுக்கு பின்னாடி போய் புறணி பேசுறதை விட முகத்துக்கு முன்னாடி உண்மையை பேசுறது தான் நல்லது. ஜனங்களுக்கு தைரியம் குறையறது தான் தப்புக்கான காரணம். நீ தைரியமா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு போதும் நான் உன்னை கோழையாக்க மாட்டேன், பயப்படாத. நியாயமான விஷயத்துக்காக சண்டை போடுறதுதான் கார்த்திகோட ஸ்டைல். அப்படியே இரு. நான் கூட வேற மாதிரி யோசிச்சேன். என்ன யோசிச்ச? தைரியமா இருக்கிற ஆம்பளை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் அதே ஆம்பளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்து நடந்துக்கங்க, நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அப்படி இப்படின்னு எதனா சொல்லி பொண்ணுங்க அவங்களை சைலண்ட் ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன? தைரியம்ங்கிறது சண்டை போடுறது மட்டும் கிடையாது. அப்புறம் ஒரு சாரி சொன்னா 150 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைக்கும். அது முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, அதுதான் நிஜமான தைரியம். விஸ்வநாதன் சாரோட தைரியம். நானும் இதை அடிக்கடி யோசிச்சிருக்கேன். அடிக்கிறத விட அடி வாங்கறதுக்கு பயப்படாம இருக்கிறதா உண்மையான தைரியம். என்ன சிரிக்கிற? நீ ஒரு நல்ல ஆள் தான். நீயும் தான். ஹே டே மச்சான், பிரச்சனை பெருசாயிடுச்சுடா. என்ன? மூர்த்தி போய் டேவிட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான், அதானே? டேய், கார்பரேட் ரூல் ரெகுலேஷன் இவனுங்க எதனா சொல்லுவானுங்க, விடுற. டேய், பிரச்சனை அது இல்லடா, வேற. புதிர் போடாம என்னன்னு சொல்லுங்க விஷ்ணு. ஏங்க, அந்த மூர்த்தி சொன்ன மாதிரி நிறைய பேர் பேப்பர் போட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமா கார்த்திக், சுரேஷ், மனோஜ் ஷெட்டி, அப்புறம் அந்த லலிதா, அப்படியே மொத்த டீமா உங்க பேப்பர் போட்டிருக்காங்க. ஏன்? ஏன்னா சார் டார்கெட் வேலையை வேணும்னு சொல்லிட்டாருல. லூஸ் ஆவனுங்க. டார்கெட்டை விட்டா வேற கம்பெனியே கிடையாதா? ஏன்டா இப்படி இருக்கானுங்க? சாதாரண விஷயம்தான். சிஓஓ சேகரும் டேவிடும் சேர்ந்து அதை ஊதி பெருசு பண்ணிட்டாங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? தெரியல கார்த்திக், ஆனா பிரச்சனை கொஞ்சம் கைமீறி போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு தெரியலையே. அது அப்படிதான் மச்சான். ஒருத்தனுக்கு நீ நல்லது சொல்லிப்பாரு, ஒருத்தனும் நம்ப மாட்டான். நம்புவான், ஆனா 1008 கேள்வி கேட்பான். எல்லாமே பக்காவா இருந்தா தான் நம்புவான். அதுவே நீ தப்பா சொல்லிப்பாரு, அதை நீ ப்ரூவ் பண்ண கூட அவசியம் இல்ல, கேள்வியே கேட்காம நம்புவானுங்க. இதாண்ட உலகம். சரி, இப்ப என்ன ஆகும்? தெரியல கார்த்திக், சாரோட ஈகோவால தான் கம்பெனிக்கு இவ்ளோ பெரிய லாஸ்னு சாருக்கு மெமோ கொடுக்க போறாங்களா? வேலை செய்யறவங்க எல்லாம் இவரை நம்பிட்டு உட்கார்ந்துருந்தா கஷ்டம்ன்ற மூடுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேரும் ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே சார் தான். அதெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு இப்ப யாரும் இல்ல கார்த்திக். எல்லாரும் சுயநலம் ஆயிட்டாங்க. அன்னைக்கு நல்லது பண்ணதெல்லாம் சொல்ல முடியாது, இன்னைக்கே நல்லது பண்ணலன்னு தான் கேட்பாங்க. சரி, பிரச்சனையை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க. இது பெரிய கேம் கார்த்திக், இதுல நீயும் நானும் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. டேய், அனைமா சார் ரிசைன் பண்ணிடுவான்னு கூட பேசிக்கிறாங்கடா. அவர் ரிசைன் பண்ண ஆர்டர் கிடைச்சிருமா என்ன? அப்படிதான்டா சிஇஓ சொல்றாரு. விஸ்வநாத் சார் போயிட்டாருன்னா சூசன் அனுப்பி டார்கெட் கார்பரேஷன் ஆளுங்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம் நம்புறானுங்க. அது எப்படி நடக்கும்? அவங்க நம்புறாங்களோ இல்லையோ, நம்மளோட மொத்த ஆபீஸையும் நம்ப வச்சுட்டாங்க. டார்கெட்டோட சிஐஓ இவங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆர்டர் தர மாட்டாங்க. நம்ம பேசி என்ன ஆக போகுது ராஜி? மொத்த ஆபீஸும் சாருக்கு எதிரா இருக்கு. ஹலோ, அப்படியா? சரி, பாய். என்னடா? டேய், ஃபினான்ஸ் டீம் மொத்தம் பேப்பர் போட்டானுங்களாண்டா. அவ்வளவுதான் கார்த்திக், கேம் முடிஞ்சு போச்சு. வேலையை ரிசைன் பண்றது ஒண்ணுதான் சார் அவரோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. கார்த்திக், குட் மார்னிங் சார். வாயா, உன்னை முன்னாடி எதிர்பார்த்தேன், நீ கொஞ்சம் லேட். ஏன் சார் என்ன எதிர்பார்த்தீங்க? நம்ம எப்படா குப்புற விழுவோம், கைத்தடி சிரிக்கலான்னு 2 பேர் காத்துட்டு இருப்பாங்கல்ல, அதான் நான் கீழே விழுந்தது உன்னை தேர்னேன். என்ன நீங்க தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். அந்த டார்கெட் விஷயத்துல நான் உங்களுக்கு தான் சார் சப்போர்ட். கரெக்டா டார்கெட் மேட்டர்னு சொல்லி நீ ஏன் மாட்டிக்கிட்ட பாரு. ஐயோ, நம்மளே வாயை விட்டுட்டோமே. சரி, இன்னொருத்தங்க யாரு சார்? கீழே விழுந்தா 2 பேரும் சிரிப்பாங்கன்னு சொன்னல, ஒருத்தன் நீ, அந்த இன்னொருத்தங்க.
சார் சிஓஓ எங்கன்னு தெரியல சார். அதுதான் இந்த இன்னொருத்தன்னு நீயே ஒத்துக்கிற. ஆஹா, திரும்பவும் நம்ம தான் அவுட்டா? முழிக்காத, எங்க அவரு? சார் இப்ப வருவார் பார். நான் சொல்லல? குட் மார்னிங் விஸ்வநாதன். குட் மார்னிங். ம் உட்காருங்க டேவிட். ம் தேங்க்யூ சார். இப்படி கேவலமா மாட்டிக்கிட்டமே. சேகர், நான் உங்களை எதிர்பார்த்தேன். எதுக்கு? இப்ப எதுக்காக வந்திருக்கீங்களோ அதுக்கு தான். எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை. நீங்களே ஏதாவது யோசிச்சுக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நான் டேவிட்டை பார்க்க வந்தேன். அப்ப உங்களுக்கு என்கிட்ட பேச எதுவும் இல்ல? அப்படி இல்லை, அதுவும் இருக்கு. நம்ம தான் விஸ்வநாதன் பால் அடிக்க தடுமாறுறோம்னா நம்ம சிஓஓ ரொம்ப தடுமாறுறாரு. கேளுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ நீட் an explanation. எதுக்கு? கம்பெனிக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பிசினஸ் டீல், அதுவும் மிகப்பெரிய வேல்யூ இருக்கிற பிசினஸ் டீல் லாஸ்ட் மினிட்ல வரல. அது ஏன்னு எனக்கு விளக்கம் வேணும். ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? உளவலைங்க எல்லாம் சொல்லியிருக்கணுமே. எனக்கு உங்ககிட்ட இருந்து விளக்கம் வேணும். அப்ப உங்களுக்கு தெரியும். ஆனா நான் என் வாயால விளக்கம் சொல்லணும். எஸ், நான் இதை சேர்மனுக்கு இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இருந்தாலும் கம்பெனில என் கூட வேலை செய்யற கலிக் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். டேவிட், எங்கேயோ பார்க்குற மாதிரி இருந்தாலும் உன் காது இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். டீசெண்டாக கவனிக்காத மாதிரி நடிக்க வேண்டாம். நீ என்ன பார்க்கலாம். எஸ் சார். அந்த கம்பெனியோட அப்ரோச் சரியில்லை. அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். புரியல. ஒரு வேலையை கொடுக்குறப்பவே காலு கீழே ஸ்டூலை வச்சு கழுத்துல கயிறை போட்டு அந்த வேலையை நம்ம கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒத்துக்கிறது தப்புங்கிறதுனால தான் நான் அதை ஒத்துக்கல. 2 கம்பெனிகள் நடுவில் நடக்கிற ஒரு டீல், யாரால இந்த வேலையை பெஸ்ட்டாக செய்ய முடியுங்கிறது மட்டும்தான் அவங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு தன்னுடைய பர்சனல் விருப்பு வெறுப்புகளுக்காக ஒருத்தன் கம்பெனியை பயன்படுத்துறது ரொம்ப அன்ப்ரொஃபஷனல். அவங்க கிட்ட அப்படி ஒரு அப்ரோச் இருந்துச்சு. அதனால தான் நான் அதை எடுத்துக்கல. நீங்க கொஞ்சம் இறங்கி போயிருந்தா இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நடந்திருக்கலாம். ஆனா ஏன் நடந்துச்சுன்னு மொத்தமா எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஆயிருக்கும். நியாயம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு இறங்கி போக ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் இறங்கி போயிட்டே தான் இருக்கணும். வேற சாய்ஸே இல்லை. அவன் வச்ச பொறியில மாட்டிக்கிட்டா காலம் பூரா அடிமையா தான் இருந்திருக்கணும். எனக்கு இந்த பதில் திருப்தியாவே இல்ல. புரியலன்னு சொல்லுங்க, விளக்குறேன். எனக்கு புரியுது. அப்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. விஸ்வநாதன், கிளையண்ட் வேலிடேஷன் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க பக்கத்துல உட்காந்துருக்க HR மேனேஜருக்காக சொல்றேன். கிளையண்ட் வேலிடேஷன்னா ஒருத்தன் நமக்கு வேலை கொடுக்குறான்னா உடனே குடுகுடுன்னு போய் அந்த வேலையை எடுத்துக்கூடாது. ஒரு வேலையை தரத்துக்கு முன்னால அவன் எப்படி அந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பாக்குறானோ அந்த மாதிரி அந்த வேலையை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் இவன்கிட்ட வேலை செய்யறதுக்கு இவன் தகுதியான ஆளான்னு பார்க்கணும். நமக்கு வேலை தரவன் யாரு? வேலை தர்றவன் சம்பளம் தருவானா? அவன் ரெப்புடேஷன் எப்படி இருக்கு? அவன் ஏமாத்து பேர் வழியா ₹1 கொடுத்துட்டு ₹100 வேலை வாங்குறானா? இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கிளையண்ட் கிட்ட நம்ம பிச் பண்ணவே செய்யணும். வேலிடேஷன் ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, அப்பப்போ தேவை. இப்போ இருக்க சூழ்நிலையில அவன் நம்மளை எப்படி வேணா ஆட்டி படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இதை வேணான்னு சொன்னேன். ஆஃபீஷியலா இல்ல, பர்சனலாவே கேட்கறேன். உங்க ஈகோவால தானே இந்த ப்ராஜெக்ட் போச்சு? இல்ல, தன்னோட ஈகோக்காக இந்த பிசினஸ் டீலை பயன்படுத்திக்க சதீஷ் நினைச்சது ரொம்ப அன்ப்ரொஃபஷனல். இப்படி ஒரு அன்ப்ரொஃபஷனல் டீலுக்கு நெட்டை கூட கண்ட்ரி கூட ஒத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தட்ஸ் ஆல். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதெல்லாம் நீங்க இதை மெயிலா எல்லாருக்கும் அமிச்சாச்சு, சேர்மன் வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது விளக்க வேணும்னா மெயில கேளுங்க. எனக்கு வேலை இருக்கு. வெளியே போடுறீங்களா? இன்னுமா புரியல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார், இப்பெல்லாம் நைட் ஷிஃப்ட்டுக்கு பகல்லே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒர்க் பார்க்கறதுனா நைட்டில் வரலாம், ஒய்ஃபை பார்க்கணுன்னா பகலில் தானே வரணும். பாருடா, ஐஸ் எல்லாம் பலமா இருக்கு. சரி, என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. நீ வரதெல்லாம் இருக்கட்டும், அதான் நானே வந்துட்டேன்ல. சரி வா கிளம்பலாம். கிளம்பலாமா? எங்க? எதுனா படத்துக்கு போகலாம். படமா? அப்ப ஆபீஸ்? இன்னைக்கு நான் லீவு. கம்பெனி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு, இந்த நேரத்துல லீவ் போட்டா எப்படி கார்த்திக்? ஒரு நாள் படத்துக்கு போகிறதுனால கம்பெனி ஒன்றும் நஷ்டமாயிடாது.
சும்மா சாக்குலாம் சொல்லிட்டு இருக்காத, கிளம்பு. என்ன கார்த்திக், நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் ராஜி சொல்கிறேன். எனக்கு இன்னைக்கு வேலைக்கு வர மூடே இல்லை. ஜாலியாக உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. படம், அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் போய் டின்னர், அப்புறம் பீச் ரோட்டில் ஊர் அடங்கின டைமில் ஒரு பைக் ரைட். போதும் போதும், எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இன்னைக்கு ஆத்துக்காரர் ரொம்ப மோசமான மூட்ல இருக்காரு, அப்படிதானே? மோசமான மூட்லலாம் ஒன்றும் இல்லை, சூப்பர் மூடில் தான் இருக்கேன். அதுதான் பார்த்தாலே தெரியுதே. ஒழுங்கா நல்ல பிள்ளையா நீ வேலைக்கு போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன ராஜி இப்படி பண்ற? வாரத்துல 2 நாள் லீவ் வருது. அந்த 2 நாளும் பார்க்கு, பீச், சினிமா, ஷாப்பிங்னு எங்க வேணா சுத்தலாம். ஆனா மத்த நாள்லாம் ஒழுங்கா வேலையை பார்க்கணும், புரியுதா? நீ இந்த விஸ்வநாதன் சாரோட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட. வர வர அவரை மாதிரியே பேசுற. என்ன சிரிக்கிற? நல்லத விஸ்வநாதன் சார் தான் சொல்லணுமா? ஏன் உன் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்க மாட்டியா? ராஜி விளையாடாத, வா போலாம். ஏய், நீ தான் இப்ப விளையாடுற. வேலைக்கு கிளம்பி வந்துட்டு பொண்டாட்டிய பார்த்ததும் மனசு மாறி சினிமாக்கு போலான்னு நினைக்கிறது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. லவ் பண்ணும்போது கூப்பிட்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போலான்னு சொல்றது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிட்டா லீவ் நாள்ல போலான்னு சொல்றது. ரொம்ப மோசம் ராஜி. என்ன கார்த்திக், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிற? எது சின்ன விஷயம்? உலகத்தை கொஞ்சம் வெளியே போய் எட்டிப்பாரு. எத்தனை பேர் எப்படி எல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நாமளும் தான் என்ஜாய் பண்றோம், ஒன்னா ஒரே வீட்ல இருக்கோம். இதை விட வேற என்ன வேணும்? ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஜாலியா இருக்கும்லாம் சொல்லாத. நீ உன் ஜோலியை பாக்குற, நான் ஏன் ஜோலியை பாக்குறேன். இதுல என்ன ஜாலி? கோவத்துல கூட எப்படி கார்த்திக் இவ்ளோ ரைமிங்கா பேசுற? வேணாம், நான் அழுதுருவேன், அப்படிதானே? என்கிட்ட பேசாத. கார்த்திக் என் செல்லம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ப்ளீஸ் கார்த்திக், இப்ப சமத்தா வேலைக்கு போலாம். வர சாட்டர்டே சண்டே நம்ம 2 பேரும் ஊர் சுத்தலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போதும் போதும், வேலைக்கு நேரமாவது, நீ கிளம்பு. ஏய் பொண்டாட்டி, என்ன இந்த நேரத்துல? ஏய் கேக்குறேன்ல, இந்த நேரத்துல வீட்ல இருந்து ஏன் கிளம்பி வந்த? யார் வீட்ல இருந்து கிளம்பி வந்தாங்க? நான் வீட்டுக்கு போவே இல்ல. லக்ஷ்மியும் நானும் ஷாப்பிங் போயிருந்தோம். அவ என்னை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா. சரி, இங்க இருந்து எப்படி வீட்டுக்கு கிளம்பி போவ? நான் வேணா கேப் புக் பண்ணி தரவா? வேணாம், நான் இப்ப வீட்டுக்கெல்லாம் போல. உன் கூட இருந்துட்டு காலையில வீட்டுக்கு போறேன். உனக்கு தூக்கம் வரலையா? சனி ஞாயிறு லீவ் தானே, உன் கூட சேர்ந்து தூங்கலான்னு. என்னது? நீ ஓ ரூம்ல தனியா தூங்குற, நான் ஏன் ரூம்ல தனியா தூங்குறேன். சரி வா, இப்படி உட்கார். என்ன திடீர்னு? லக்ஷ்மி எனக்கு லீவுன்னு சொன்னா, அதான் உன்னையும் ஏஞ்சலையும் தனியா விட வேணா, உங்களை வேவ் பார்க்கலான்னு வந்தேன். இன்னைக்கு ஏஞ்சல் லீவு. உஷாரா எஸ்கேப் ஆயிட்டாளா? பாவம் அவ. யாரு அவளா? பாவம், அவ ஜில்லா கேடி. உன் ஆளை பத்தி சொன்னதும் சிரிப்பு வருதா உனக்கு? யார் என் ஆளு? எனக்கு இருக்கிறது ஒரே ஆள், அது நீதான். பெரிய ஆள் தான் நீ. அப்படியா? எப்படி சொல்ற? ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி உன் விரல் என் மேல பட்டதுக்கே நான் தையா தக்கான்னு குதிச்சேன். 10 மாசத்துல நீ அதே ஃபிகரை ஒர்க் அவுட் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்ட பாரு. பெரிய ஆள் தானே நீ. பெரிய ஆள்லாம் ஒண்ணும் இல்ல, அது எழுதி வைக்கப்பட்ட விதி. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அதை எழுதி வச்சிருப்பாங்க. ராஜின்ற பொண்ணு கோயில்பட்டியில குக்கிராமத்துல பிறந்திருப்பா. கார்த்திக்னு ஒரு ஸ்டைலான பையன் சென்னையில பிறந்திருப்பான். இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. பல திடுக்கிடும் திருப்பங்களுக்கு அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட விதிப்பா. ஜஸ்ட் இப்ப நடக்குது, அவ்வளவுதான். ஏன் கார்த்திக், எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக்கும் ராஜியும் சேருவாங்கன்னு எழுதும்போது ஏஞ்சலும் சூசனை பத்தி என்னன்னு எழுதியிருப்பாங்க?
என்ன பாஸ் பதில் சொல்லுங்க. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் எவ்வளவு காதல் வச்சிருக்காங்கன்னு இப்படி யாராவது நடுவுல வரும்போது தானே தெரியுது. பதில்லாம் தெளிவாதான் சொல்ற. சரி, நீ இப்பெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுத்து ரொம்ப நாளாவது தெரியுமா? காதலிக்கும் போது தான் சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உப்பு, புளி, மிளகா, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் இதெல்லாம் தான் வாங்கி தருவாங்க. எப்படி கார்த்திக்? அதெல்லாம் அப்படிதான், கண்டுக்காத. ஏய் உண்மையை சொல்லு. இந்த சாக்லேட் ஏஞ்சலுக்காக தானே வாங்கி வச்ச? சாச்சா, உனக்காக தான் வாங்கினேன். போய். இல்ல, நிஜமாவே உனக்காக தான் வாங்கினேன். காட் ப்ராமிஸா உனக்காக தான் வாங்கினேன். ஏஞ்சலுக்கு வேற சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். ம். இரு இரு, உன்னை நான் வச்சுக்கிறேன். அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு வச்சுக்கணும்? என்ன டபுள் மீனிங்ல எல்லாம் பேசுற? பொண்டாட்டி கிட்ட கூட டபுள் மீனிங்ல பேசலாம் எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாதி சாப்பிட்டு பாதி கொடுக்கணுமா? அதையும் அப்படி? நீ பாதி நான் பாதி இல்லையா? அந்த மாதிரி தான். ம். நிஜமாவே நீ வீட்டுக்கு போலியா ராஜி? போல. தனியா வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. நான் இப்படியே தூங்கிடுறேனே. ம். 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ், ஓகே, ஐ வில் ஃபார்வர்ட் இட். தேங்க் யூ. டேக் கேர். பாய். என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம கதவு தட்டாம நேர் உள்ள வரான்னு யோசிக்கிறீங்களா? ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் இல்லை நமக்கு தெளிவாக தெரியுறப்ப அதை நான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன். சிங்க இழைச்சாலும் சவுண்டு குறையாதுன்னு ஊர்ல சொல்லுவாங்க. இதை சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் கிளம்பி வந்தீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. டேவிட் சொல்லுங்க. சார், ஒரு சின்ன எமர்ஜென்சி, உங்களோட அட்வைஸ் தேவை. யோ, நடிக்காதியா. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து எதையும் கேட்கறதுக்காக வரல, என்கிட்ட எதையோ சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. விஸ்வநாதனா கொக்கா. ஒருத்தர் உள்ள வரும்போது அவங்க என்ன பேசுறதுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா கவுண்டர் பண்றதுல உங்களை அடிச்சுக்க வேற ஆளே கிடையாது. அதனால தான் நீங்க கண்ட்ரி ஹெட்டா இருக்கீங்க. நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்ல. சார், ஆஃபீஸ் முழுக்க ஒரே பிரச்சனையா இருக்கு. சரி, அதுக்கு? இல்லை சார், நிறைய பேர் வேலையை விட்டு கிளம்புறதுக்கு பேப்பர் போட்டாங்க. அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? கிளம்புறதா தான் கிளம்பட்டும். அவங்களுக்கு பதிலாக ஆளுங்க எடுங்க. அவங்களுக்கு பதிலா ஆள் எடுக்கலாம். ஆனா புதுசா வரவங்க சம்பளம் கேட்பாங்களே, எப்படி அவங்ககிட்ட வேலை மட்டும் செய்யுங்க, சம்பளம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றது? அது மட்டும் இல்லை சார், 5-10 பேர்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுத்துடலாம். மொத்தம் 115 பேர் இது வரைக்கும் ரிசைன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணுறதா பேசிக்கிறாங்க. என்ன சார் பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு என்ன கேட்குறீங்க? நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. இல்லை சார், ஏன் வேலையை விட்டு போகிறாங்கன்னு காரணம் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கள தான் சார் கூப்பிட்டு பேசணும். கூப்பிட்டு பேசுங்க. பேசுனேன், அவங்க உங்களை தான் காரணம் சொல்றாங்க. என்ன பாக்குறீங்க? போறேன்னு சொல்றவங்களை எல்லாம் போகட்டும்னு எத்தனை பேரா இருந்தாலும் வேலை விட்டு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? ஏன் அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஆளே இல்லாத டீ கடையில யாருக்காக டீ ஆத்த போறீங்க? கம்பெனியை கொடுத்துலாம்னு 4 மாசத்துக்கு முன்னாடி சேர்மன் பிளான் பண்ணப்போ நீங்க தான் அதுக்கு முட்டுக்கட்ட போட்டீங்க. அதுவும் ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிட்டீங்க. என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இல்ல பிளாஷ்பேக் என்னன்னு சொல்லணுமா? நீங்க பண்ண பாலிடிக்ஸ்ல சேர்மனே அசந்து போனாங்க. பாலிடிக்ஸ் பண்றதுலாம் உங்க வேலை மிஸ்டர் சேகர். நீங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணாலும் அதுல சோர்ந்து போகாம தொடர்ந்து வேலை செய்யறது மட்டும்தான் எங்களோட வேலை. கடைசி வரைக்கும் விடாம தம் கட்டுறீங்களே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம்.
எனக்கு வேண்டியதெல்லாம் சில விளக்கங்கள் மட்டும்தான். உங்களை அப்பவே சேர்மன் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க விடல. உங்க கீழே இருந்த 400 பேரையும் டீம் சேர்த்துக்கிட்டு பிரச்சனை பண்ணீங்க. நீங்க வேலையை விட்டு போறதா இருந்தா நாங்களும் போவோம்னு அந்த 400 பேரும் உங்க பின்னாடி நின்னாங்க. அதனால அப்ப உங்க மேல ஒரு முடிவெடுக்க முடியாம போயிடுச்சு. உங்க பின்னாடி நின்ற அந்த 400 பேரும் இப்போ உங்க எதிரில நிக்கிறாங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி உருப்படாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்க ஈகோவால அந்த ப்ராஜெக்டை தூக்கி போட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் வரப்போறது இல்ல, இந்த கம்பெனியோட நிலைமை சரியாக போறது இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதோட விளைவுதான் இந்த 115 பேரோட ராஜினாமா. இப்போ என்னால கைகட்டி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க என்னமோ பெருசா சாதிச்சு காட்டுறதா சொல்லிட்டு தான் சேர்மேன் கிட்ட இந்த கம்பெனி நடத்துறதுக்கு அப்ரூவல் வாங்குனீங்க. இப்போ நீங்க டோட்டல் ஃபெயிலியர். உங்களால புது பிசினஸ் கொண்டு வர முடியல. இதுவரைக்கும் சம்பளமே வாங்காம வேலை செஞ்ச அந்த டீமை உங்களால சரிவர கைட் பண்ண முடியல. உங்க மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இட்ஸ் ஹை டைம் விஸ்வநாதன், அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர் அண்ட் கெட் அவுட் ஃப்ரம் திஸ் ஆர்கனைசேஷன். ஒரு தலைவனா நீங்க தோத்து போயிட்டீங்க. ஒரு கண்ட்ரி ஹெட்டா நீங்க ஃப்ளாப் ஆயிட்டீங்க. இன்னும் எதுக்கு இந்த சேரை பிடிச்சு தொங்குறீங்க? கிளம்புங்க. ஆஹா, இந்த ஆள் வேற சிரிக்கிறாரே. கோவப்பட்டா கூட சமாளிச்சிடலாம், சிரிச்சா ரொம்ப டேஞ்சராச்சே. என்ன எதுவுமே பேசாம சிரிச்சா என்ன அர்த்தம்? உங்க நாடகம் நல்லா இருக்கு. என்னால சாதாரணமா சில விஷயங்களை சரி பண்ண முடியும், ஆனா அதை பண்ண விரும்பல. நீங்க சொல்றீங்கிற காரணத்துக்காக இந்த வேலையை விட்டு நான் போக முடியாது. எனக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும்னு. என்னோட நல்ல நான் எப்பவுமே யோசிச்சதில்லை. இந்த கம்பெனிக்கு எது கரெக்டோ அதைத்தான் நான் இத்தனை நாளும் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ரெசிக்னேஷன் இந்த ஆர்கனைசேஷன் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா அதையும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அது எனக்கு தோணணும். அப்படி எனக்கு தோன்றப்ப உங்க யாருக்கிட்டையும் நான் உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். என் வேலையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நல்லாவே சமாளிக்கிறீங்க விஸ்வநாதன். என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்துல இப்படி ஒரு சூழ்நிலையில வேலையை விட்டு போறது ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். அதை நீங்களா பண்ணிட்டா உங்களுக்கு நல்லது, நாங்களா பண்ணா அது உங்களுக்கு அசிங்கம். நீங்க எங்களை நிறைய அவமானப்படுத்தி இருக்கலாம், ஆனாலும் உங்களை அனுப்புறப்ப கூட கௌரவமா அனுப்பணும்னு நான் ஃபீல் பண்றேன். புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு சிரமம் வைக்காம நீங்களே கிளம்புங்க. ஓகே?